Today video seating arrangement ஓட prelims level questions. இந்த கொஸ்டின்ல 8 persons ஒரு circular table சுத்தி உட்கார்ந்துருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருமே ஃபேஸிங் அவே ஃப்ரம் த சென்டர். சென்டருக்கு ஆப்போசிட்டா பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ டயக்ராம் a circular table 8 persons facing away from the center. First line n is sitting third to right of O. ஸோ இது O யோட பொசிஷன் எடுத்துக்கலாம். ஸோ இதோட தேர்ட் ரைட்டு ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட். ஸோ வெளியே பார்த்துருக்கிறதால அதோட ரைட் சைடு அப்புறம் லெஃப்ட் சைடு. ஓகே, ஸோ ரைட் சைடில் தேர்ட் பிளேஸில் என், தென் ஓ ஓ இஸ் அன் இமிடியேட் நெய்பர் ஆஃப் ஆர். ஸோ ஓங்கிறது ஆரோட இமிடியேட் நெய்பர். ஸோ ஆருக்கு ரெண்டு பாசிபிலிட்டி வரும். ஸோ ஆர் இந்த இடத்துல இருக்கலாம், இங்கேயும் இருக்கலாம். தென் எஃப் இஸ் சிட்டிங் ஆப்போசிட் டு பி, அதாவது எஃப்ஓட ஆப்போசிட் சைடில் பி இருக்கணும். தென் பி ஹூ இஸ் சிட்டிங் ஜஸ்ட் லெஃப்ட் ஆஃப் ஒய், அதாவது ஒய்யோட ஜஸ்ட் லெஃப்ட், அதாவது இமிடியேட் லெஃப்ட்ல பி இருக்கணும். நெக்ஸ்ட் எஸ் இஸ் நாட் நெய்பர் ஆஃப் ஆர் அண்ட் என். ஸோ இது தனியாக நோட் பண்ணிக்கலாம். ஸோ எஸ்ங்கிறது ஆருக்கும் என்னுக்கும் பக்கத்தில் வரக்கூடாது. தென் எல் இஸ் சிட்டிங் இமிடியேட் ரைட் ஆஃப் என். ஸோ எல் அண்ட் என் இவங்க ரெண்டு பேரும் இமிடியேட் நெய்பர்ஸ், பட் நாட் சிட்டிங் அட்ஜசன்ட் டு ஒய். ஆனால் எல் ஒய்யோட அட்ஜசன்ட்ல வரக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஆர் ஓயோட ரைட் சைட்ல இருந்துச்சுன்னா எப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதுல எஃப் அண்ட் பி இந்த ரெண்டு பேரும் ஆப்போசிட்ல உட்காந்துருக்கணும். அதே நேரத்தில் ஒய்யோட இமிடியேட் லெஃப்ட்ல பி வரணும். ஸோ இவங்க ரெண்டு பேரையும் பிளேஸ் பண்ணணும்னா ரெண்டு வேக்கன்ட் பிளேஸ் அட்ஜசன்ட்ல இருந்தா போதும். இந்த இடத்துல தான் பி கரெக்டா பிளேஸ் பண்ண முடியும். ஓகே, ஏன்னா இதுக்கு ஆப்போசிட்ல கண்டிப்பா ஒரு பிளாங்க் பிளேஸ் வேணும். ஸோ அந்த பிளாங்க் பிளேஸ்ங்கிறது என்னுக்கும் ஆருக்கும் இன்பிட்வீன் கேப்ல இருக்கிறது. ஸோ பியோட ஆப்போசிட்ல எஃப். ஓகே, தென் பிங்கிறது ஒய்யோட இமிடியேட் லெஃப்ட். ஸோ ஒய்யை இந்த இடத்துல போட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒய் அண்ட் எல் இவங்க ரெண்டு பேரும் நெய்பர்ஸ் கிடையாது. ஸோ ஒய்யோட பக்கத்துல எல் கிடையாது. தென் எல் அண்ட் என் இவங்க ரெண்டு பேரும் இமிடியேட் நெய்பர்ஸ். ஓகே, லாஸ்ட் லைன். ஸோ எல் என்னுக்கு பக்கத்துல வரணும். ஓகே, நெக்ஸ்ட் எஸ் ஆருக்கும் என்னுக்கும் பக்கத்துல வரக்கூடாது. ஸோ எஸ்க்கு கடைசியா ஒரே ஒரு பொசிஷன் தான். ஸோ எல் அண்ட் பிக்கு இன்பிட்வீன் கேப்ல எஸ் வரும். ஸோ இதுதான் ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட். Next question, 8 persons are sitting in a linear row facing north. So 8 persons ஒரு linear rowல north face பண்ணி உட்காந்துருக்காங்க. First line, the number of persons sitting to the left of A is 1 less than the number of persons sitting to the right of A. So A யோட ரைட் சைடில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதை விட A யோட லெஃப்ட் சைடில் ஒருத்தர் கம்மியாக இருப்பாங்க. ஸோ இதில் நமக்கு டோட்டல் 8 persons சொல்றதால முதல்ல அந்த அரேஞ்ச்மெண்ட்டை நோட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஏயோட பொசிஷன் பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸ்ல ஏ போட்டுக்கலாம். ஓகே, ஸோ ஏயோட லெஃப்ட் சைடில் 3 persons இருக்காங்க. ஸோ ஏயோட ரைட் சைடில் 4% இருக்காங்க. ஸோ ரைட் சைடு கம்பேர் பண்ணும்போது லெஃப்ட் சைடில் 1% கம்மியாக இருக்கணும். தென் நெக்ஸ்ட் ஜி சிட்டிங் தேர்ட் டு ரைட் ஆஃப் பி. ஸோ பியோட தேர்ட் ரைட்ல ஜி. நெக்ஸ்ட் எக்ஸ் இஸ் சிட்டிங் செகண்ட் ஃப்ரம் ஒன் ஆஃப் த எண்ட்ஸ். ஸோ எக்ஸோட பொசிஷன் எய்தர் இந்த பிளேஸ்ல இருக்கலாம் இல்லைனா இங்கே இருக்கலாம். ஸோ எந்த எண்டுன்னு தெரியறதால ரெண்டு பாசிபிலிட்டி வரும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் யூ இஸ் சிட்டிங் செகண்ட் டு லெஃப்ட் ஆஃப் ஜே. ஸோ ஜேயோட லெஃப்ட் சைடில் செகண்ட் பிளேஸ்ல யூ வரணும். Then J who is not sitting at the end. So J ஓட பொசிஷன் எண்ட்ல வரக்கூடாது. லாஸ்ட் லைன் Z is sitting at the extreme end. So Z ஓட பொசிஷன் ஏதாவது ஒரு எண்ட்ல வரணும். ஸோ லெஃப்ட் எண்ட் இல்லைனா ரைட் எண்ட். ஓகே, லாஸ்ட் லைன் Q is not sitting adjacent to G or J. ஸோ Qங்கிறது ஜிக்கும் அண்ட் ஜேக்கும் அட்ஜசன்ட்ல வரக்கூடாது. ஸோ ஃபர்ஸ்ட் P அண்ட் ஜியோட பொசிஷனை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ பியோட தேர்ட் ரைட்ல ஜி. ஸோ பியை ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல பிளேஸ் பண்ணும் போது ஜியை நமக்கு பிளேஸ் பண்ண முடியாது. ஸோ பி இந்த இடத்துல பிளேஸ் பண்ணீங்கன்னா அதோட தேர்ட் ரைட்ல ஜி இந்த இடத்துல வரும். ஓகே, ஸோ இந்த இடத்துல நமக்கு எக்ஸோட பொசிஷன் கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ எக்ஸுக்கு இந்த பொசிஷன் தான் ரிமைனிங். நெக்ஸ்ட் யூ அண்ட் ஜேயை பிளேஸ் பண்ணலாம். ஸோ இதுல ஜேங்கிறது எந்த எண்ட்லையுமே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது ஜேயை இந்த இடத்துல போட்டுட்டு அதோட செகண்ட் லெஃப்ட்ல யூவை இந்த இடத்துல போட்டுக்கலாம். ஸோ யூ இந்த பிளேஸ்ல வர்றதால டெஃபினட்டா இசட் இந்த பிளேஸ்ல வரும். ஓகே, ஸோ பேலன்ஸ் இருக்கிறது கியூ மட்டும்தான். ஸோ கியூவை பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுல இங்க ஒரு லைன் இருக்கு. கியூவோட இமிடியேட் நெய்பர் ஜி அண்ட் ஜே வரக்கூடாது. பட் இந்த அரேஞ்ச்மெண்ட்ல நமக்கு கியூ அண்ட் ஜி பக்கத்துல வருது. ஸோ அதனால இப்போதைக்கு நம்ம போட்ட எல்லா பாசிபிலிட்டியும் கேன்சல் பண்ணிக்கலாம். அதாவது ஸ்டார்டிங்ல பி வச்சு ஸ்டார்ட் பண்ண எல்லா பாசிபிலிட்டியும் கேன்சல் ஆயிருச்சு. தென் பியோட நெக்ஸ்ட் பாசிபிலிட்டி, ஸோ இந்த இடத்துல பி பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட தேர்ட் ரைட்ல ஜி இந்த பிளேஸ்ல வரும். நெக்ஸ்ட் யூ அண்ட் ஜே பிளேஸ் பண்ணலாம். ஸோ யூ அண்ட் ஜே பிளேஸ் பண்ணோம்னா ஸோ இந்த லைனை நம்ம ஜே இங்கே போட்டுக்கலாம்.
அதோட செகண்ட் லெஃப்ட்ல யூவை இங்க போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் எக்ஸோட பொசிஷன்ல ஜே இருக்கிறதால எக்ஸுக்கு இந்த பொசிஷன் கரெக்டா வரும். கியூ ஜிக்கும் ஜேக்கும் பக்கத்துல வரக்கூடாது. அப்படின்னா ஜேக்கு பக்கத்துல கியூவை பிளேஸ் பண்ண முடியாது. ஸோ கியூ இந்த இடத்துல தான் பிளேஸ் பண்ண முடியும். ஸோ பேலன்ஸ் இருக்கிறது இசட் மட்டும் தான். ஸோ அதோட பொசிஷன் ரைட் மோஸ்ட் எண்ட். ஸோ இதுதான் ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட். Next one, 8 persons, namely M to T, are sitting on a square table but not necessarily in the same order. 4 persons are sitting at the corner of the table and 4 persons are sitting at the middle of the table. Some of them are facing towards center while some of them are facing away from the center. So not more than 2 persons sit adjacent or facing same direction. ஸோ இதுல ஒரு ஸ்கொயர் டேபிளை சுத்தி 8 பேர் உட்காந்துருக்காங்க. ஸோ இதுல 4 பேர் கார்னர்லயும் 4 பேர் மிடில் சீட்லயும் உட்காந்துருக்காங்க. ஸோ இதுல யாரு இன்சைட பாத்துருக்காங்க யாரு அவுட் சைடு பாத்துருக்காங்கிறத பத்தி சொல்லல. பட் 2 பேருக்கு மேல பக்கத்துல உட்காந்துருக்கிறவங்க சேம் டைரக்ஷனை பார்த்து உட்கார மாட்டாங்க. சில ஃபர்ஸ்ட் லைன் பாத்தீங்கன்னா என் ஹூ இஸ் சிட்டிங் அலாங் த கார்னர் அண்ட் சிட்டிங் தேர்ட் டு ரைட் ஆஃப் த எம். ஸோ இந்த லைன் வச்சு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ என் ஹூ இஸ் சிட்டிங் அலாங் த கார்னர். ஸோ என் ஒரு கார்னர்ல உட்காந்துருக்காங்க அண்ட் சிட்டிங் தேர்ட் டு ரைட் ஆஃப் எம். ஸோ எம்மோட தேர்ட் ரைட்டு. இதுல நமக்கு எம்மோட பொசிஷன் 2 பாசிபிலிட்டியில் வரும். ஏன்னா எம்மோட டைரக்ஷன் இன்சைடா அவுட் சைடாங்கிறது தெரியாது. ஸோ நான் 2 பாசிபிள் டயக்ராம் போட்டுக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டியில ஸோ எம்மோட டைரக்ஷன் இன்சைடு பார்த்து உட்காந்துருக்கதா வச்சுக்கலாம். ஸோ எம் இன்சைடு பார்த்து இருந்துச்சுன்னா அதோட தேர்ட் ரைட்ல என் வர்ற மாதிரி பிளேஸ் பண்றதுக்கு எம் இந்த இடத்துல பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ எம் இன்சைட பார்த்துருக்காங்க. எம்மோட தேர்ட் ரைட்ல தேர்ட் பிளேஸ்ல என். நெக்ஸ்ட் இங்க எம்மோட பொசிஷன் இந்த பிளேஸ். ஸோ இதுல எம் அவுட் சைட பார்த்து உட்காந்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் பிளேஸ்ல என். Next line, T and P are sitting opposite to each other and facing towards the same direction. So T and P opposite direction இருக்கணும். அதே நேரத்துல 2 பேரும் சேம் டைரக்ஷனா பார்த்துக்கணும். So T and P opposite direction, so same direction. Then next line, P is sitting immediate right of M. So M ஓட immediate rightல P. So first possibilityல M ஓட immediate rightல P இந்த இடத்துல வரும். செகண்ட் பாசிபிலிட்டியில M ஓட immediate rightல P இந்த பிளேஸ்ல வரும். So P ஓட ஆப்போசிட் டைரக்ஷன்ல T உட்காந்துருக்கணும். ஸோ அது மாதிரி டீம் பிளேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் லைன், 2 persons are sitting between R and Q. Q who is sitting just right of N. 2 persons sit between R and Q. Then Q who is sitting just right of N. ஸோ என்னோட இமிடியட் ரைட்ல Q உட்காந்துருக்கணும். நெக்ஸ்ட் லைன், S who is facing outside is sitting opposite to O. ஸோ எஸ் அவுட் சைட பார்த்துருக்காங்க. அதே நேரத்தில் எஸ்ஸும் ஓயும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்காங்க. தென் O who is neighbor of R. ஸோ O and R neighbors. ஓகே, பக்கத்துல இருப்பாங்க. நெக்ஸ்ட் N and O are facing same direction. ஓகே, then R does not face outside. ஸோ R அவுட் சைட பார்த்து இல்லைன்னா R இன்சைட பார்த்துருக்கணும். ஸோ R facing inside. இந்த O and R ஓட பொசிஷனை நம்ம டயக்ராம்ல மென்ஷன் பண்ண முடியுமான்னு பார்ப்போம். எதுக்காக O and R நம்ம சூஸ் பண்றோம்னா, சரி O and Rங்கிறது ரெண்டுமே அட்ஜசன்ட் பிளேசஸ்ல இருக்கிறது. ஸோ இது ரெண்டும் உட்கார வைக்கணும்னா நமக்கு 2 வேக்கன்ட் பிளேசஸ் தேவைப்படுது. இப்படி 2 வேக்கன்ட் பிளேஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டயக்ராம்ல 1, 2, அதே மாதிரி செகண்ட் டயக்ராம்ல 1 and 2. ஸோ இந்த 2 பொசிஷன் மட்டும் பாசிபிலிட்டியா இருக்கிறதால நாம இதை சூஸ் பண்றோம். ஸோ ஓயோட ஆப்போசிட்ல எஸ் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது ஓயோட பொசிஷன் இந்த இடத்துல வரணும், ஆர் இந்த பிளேஸ்ல வரும். ஸோ ஓயோட ஆப்போசிட்ல எஸ். நெக்ஸ்ட் ஓயோட பொசிஷன் இந்த இடத்துல வரணும், ஆரோட பொசிஷன் இந்த இடத்துல வரும். ஸோ ஓயோட ஆப்போசிட்ல எஸ். சில எஸ் ஃபேசஸ் அவுட் சைடுங்கிற ஒரு லைன் இருக்கு. ஓகே, எஸ் ஹூ இஸ் ஃபேசிங் அவுட் சைட். இந்த பிளேஸ்னா அது ஃபேசிங் அவுட் சைட். ஸோ இங்கேயும் ஃபேசிங் அவுட் சைடு. நெக்ஸ்ட் ஆர் அண்ட் கியூக்கு இன் பிட்வீன் கேப்ல 2 பர்சன்ஸ் இருக்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல ஆரோட பொசிஷன், ஸோ கியூவோட பொசிஷன் இந்த இடத்துல வரும். அதே மாதிரி தான் செகண்ட் டயக்ராம், ஆரோட பொசிஷன், ஸோ கியூவோட பொசிஷன் இங்க வரும். நெக்ஸ்ட் ஆரோட டைரக்ஷன் பாத்தீங்கன்னா ஆர் டஸ் நாட் ஃபேசஸ் அவுட் சைட் அப்படின்னா அது இன்சைடு பார்த்துருக்குன்னு அர்த்தம். ஸோ ஃபர்ஸ்ட் பாசிபிள் டயக்ராம்ல ஆரோட டைரக்ஷன், தென் செகண்ட் டயக்ராம் ஆரோட டைரக்ஷன். தென் நெக்ஸ்ட் ஒன், என்னோட இமிடியட் ரைட் சைட்ல கியூ உட்காந்துருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டியில என்னோட டைரக்ஷன் பாத்தீங்கன்னா சென்டரை பார்த்துருந்தா தான் என்னோட இமிடியட் ரைட்ல கியூ வரும். அதே மாதிரி செகண்ட் டயக்ராம்ல என் அவுட் சைடு பார்த்து உட்காந்தாதான் என்னோட ரைட் சைட்ல கியூ வரும். நெக்ஸ்ட் என் அண்ட் ஓ ஆர் ஃபேசிங் சேம் டைரக்ஷன்ங்கிற ஒரு லைன் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டியில என் ஃபேசிங் இன்சைட், ஸோ ஓ ஆல்சோ ஃபேசிங் இன்சைட். தென் செகண்ட் டயக்ராம் என் ஃபேசிங் அவுட் சைட், ஸோ ஓ ஃபேசிங் அவுட் சைடு. ஸோ நெக்ஸ்ட் நாட் மோர் தேன் 2 persons are sitting adjacent or facing same direction. அதாவது 2 பேருக்கு மேல உட்கார்ந்து இருக்கிறவங்க சேம் டைரக்ஷனை பார்த்து உட்கார மாட்டாங்க. இப்படி பார்க்கும்போது ஆர் அண்ட் எம் தென் ஓ, ஸோ இவங்க 3 பேருமே இன்சைட பார்த்து உட்காந்துருக்காங்க. ஸோ அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டியை கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ செகண்ட் பாசிபிலிட்டியில இதே லைனை வச்சு எஸ் அண்ட் என், ஓகே எஸ் அண்ட் என்னங்கிறது அட்ஜஸ்டா உட்காந்துருக்கு. அதே நேரத்தில் ரெண்டுமே அவுட் சைட பார்த்து உட்காந்துருக்கு. ஸோ அப்படின்னா பியோட டைரக்ஷன் டெஃபினட்டா இன்சைட்,
தென் கியூவோட டைரக்ஷனும் இன்சைடு தான். நெக்ஸ்ட் இந்த லைனை கவனிங்க. டி அண்ட் பி ஆர் சிட்டிங் ஆப்போசிட் ஈச் அதர் அண்ட் ஃபேசிங் டுவர்ட்ஸ் சேம் டைரக்ஷன். ஸோ டியும் பியும் சேம் டைரக்ஷனை பார்த்து உட்காந்துருக்கணும். அப்படி பார்த்தா பியோட டைரக்ஷன் இன்சைட், அப்படின்னா டியோட டைரக்ஷனும் இன்சைடு தான். ஸோ செகண்ட் பாசிபிள் டயக்ராம் தான் ரைட் ஆன்சர். Next one, an uncertain number of persons are sitting in a row facing north. Maximum possible members are 14. ஸோ இதில் எத்தனை பேர் உட்காந்துருக்காங்கிறது நமக்கு தெரியாது. பட் அந்த ரோல உட்காந்துருக்கிறவங்க நார்த் டைரக்ஷன் பார்த்துருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் 14 பேர் வரைக்கும் அந்த ரோல உட்காந்துருக்கலாம். ஃபர்ஸ்ட் லைன், தேர் ஆர் 4 persons are sitting between V and S. ஸோ விக்கும் எஸ்க்கும் இடையில 4% இருக்காங்க. இதை வச்சு ஸ்டார்ட் பண்ண வேண்டாம், ஏன்னா இதை வச்சு ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா பாசிபிலிட்டி வரும். தென் எஃப் இஸ் சிட்டிங் தேர்ட் டு லெஃப்ட் ஆஃப் ஜே ஹூ சிட்ஸ் அட் த எக்ஸ்ட்ரீம் எண்ட். ஸோ இந்த லைனை வச்சு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஜேங்கிறது ஒரு எக்ஸ்ட்ரீம் எண்ட்ல இருக்கிறதா சொல்றாங்க. அதே நேரத்தில் ஜேயோட தேர்ட் லெஃப்ட்ல எஃப் உட்கார்ந்து இருக்கிறதா சொல்றாங்க. ஸோ இது லெஃப்ட் சைடு அண்ட் இது ரைட் சைடுல எடுத்துக்கலாம். ஸோ இதுல ரைட் சைட்ல இருந்து தான் நம்ம ரைட் சைட்ல இருந்து தான் ஜேயோட பொசிஷனை ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா ஜே ஒரு எக்ஸ்ட்ரீம் எண்ட்ல இருக்கிறதா சொல்றாங்க. ஸோ நமக்கு இருக்கிறதே 2 எண்ட் தான், லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட். ஸோ லெஃப்ட் ஹேண்ட்ல நீங்க ஜேயை பிளேஸ் பண்ணீங்கன்னா இதோட லெஃப்ட் சைட்ல எஃப் பிளேஸ் பண்ண முடியாது. ஸோ அதனாலதான் ஜே கன்ஃபார்மா ரைட் எண்ட்ல தான் இருக்கணும். ஸோ எஃப் இஸ் சிட்டிங் தேர்ட் டு லெஃப்ட் ஆஃப் ஜே. ஸோ ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட். ஸோ இந்த இடத்துல எஃப். நெக்ஸ்ட், தேர் ஆர் ஈக்குவல் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் சிட்டிங் லெஃப்ட் அண்ட் ரைட் ஆஃப் இசட். ஸோ இது சைட்ல ஹிண்ட் மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கலாம். அதாவது இசட்டோட லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் சேம் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் இருக்காங்க. தென் ஐ இஸ் சிட்டிங் செகண்ட் டு லெஃப்ட் ஆஃப் வி. ஸோ ஐ வியோட லெஃப்ட் பக்கம் செகண்ட் பிளேஸ். தென் தேர் ஆர் 4 persons are sitting between M and K. K who is sitting immediate right of V. So 4 persons between M and K. So K who is sitting immediate right of V. So Kங்கிறது V ஓட immediate right side. Next, at most one person is sitting between M and F. So இந்த லைனோட மீனிங் என்னன்னா M க்கும் F க்கும் in between கேப்ல மேக்ஸிமம் ஒருத்தர். So இந்த லைனோட மீனிங் என்னன்னா M and F க்கு in between கேப்ல மேக்ஸிமம் ஒருத்தர் வரைக்கும் இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி. ஸோ ஒருத்தர் வரைக்கும் பாசிபிலிட்டினா M and F க்கு இடையில ஒருத்தர் இருக்கலாம், இல்லைன்னா யாருமே இல்லாமலும் இருக்கலாம். ஸோ 1 and 0. நெக்ஸ்ட், the number of persons sitting between I and V is same as between S and F. ஸோ I and V க்கு இடையில எத்தனை பேர் இருக்காங்களோ அதே தான் எஸ்க்கும் எஃப்க்கும் in between கேப்ல இருப்பாங்க. நெக்ஸ்ட், ஸ்டார்டிங்ல ஒரு லைன் மிஸ் பண்ணிட்டோம். அதாவது there are 4 persons sit between V and S. ஸோ விக்கும் எஸ்க்கும் இடையில 4 persons இருப்பாங்க. ஸோ இப்போ எதை வச்சு ஸ்டார்ட் பண்றதுன்னா இந்த எம்முக்கும் எஃப்க்கும் இடையில மேக்ஸிமம் ஒருத்தர் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, இதை வச்சு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பட் இதுல ஸ்டார்ட் பண்ணாலும் நமக்கு பாசிபிலிட்டி நிறைய வரும். அதாவது எஃபோட ரைட் சைடு அண்ட் லெஃப்ட் சைடு ரெண்டு இடத்துலயுமே நமக்கு எம் பிளேஸ் பண்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ எம்முக்கும் எஃப்க்கும் இடையில யாருமே இல்லை, ஓகே, 0னா ஸோ அது எஃப்பும் எம்மும் பக்கத்துல வரணும். இல்லைன்னா எம் 1 person கேப் விட்டுட்டு இந்த பிளேஸ்ல எம் வரலாம். நெக்ஸ்ட் லெஃப்ட் சைட்லயும் அதே மாதிரி எம்முக்கு இன்னும் 2 பாசிபிலிட்டி வரும். ஸோ டோட்டலா 4 பாசிபிலிட்டி வருது. ஸோ இதை எலிமினேட் பண்றதுக்கு இந்த எம் அண்ட் கேயோட லைனை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அதாவது வியோட இமிடியேட் ரைட்ல கே. ஸோ இது தனியா ஒரு டயக்ராம் போட்டுக்கலாம். வி இந்த இடத்துல இருக்குன்னா இதோட இமிடியேட் ரைட்ல கே உட்காந்துருக்கணும். தென் எம்முக்கும் கேக்கும் இன்பிட்வீன் கேப்ல 4 person உட்காந்துருக்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது 2 டைரக்ஷன்லயுமே நமக்கு எம் பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ 1, 2, 3, 4. ஸோ 4 கேப். ஸோ இந்த இடத்துல எம் வரும். தென் 1, 2, 3, 4. ஸோ இந்த இடத்துல எம் வரும். ஓகே, ஸோ இதுல இந்த எம்மோட பாசிபிலிட்டியை நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். ஏன்னா இங்க நம்ம முதல்ல போட்ட டயக்ராம்ல எம்முக்கு 4 பாசிபிலிட்டி இருக்கிறதா பார்த்தோம். இதுல எந்த பாசிபிலிட்டிலையுமே கேயோட லெஃப்ட் சைட்ல எம் வர்ற மாதிரி பிளேஸ் பண்ண முடியாது. ஓகே, அதனால இந்த பாசிபிலிட்டி கேன்சல். ஸோ கேயோட லெஃப்ட் சைட்ல எம் வராது. ஸோ டெஃபினட்டா கேயோட ரைட் சைட்ல தான் எம் வரணும். பட் இதுலயும் நமக்கு எம்முக்கு கன்ஃபார்ம் பிளேஸ் எதுங்கிறது நமக்கு தெரியல. நெக்ஸ்ட் இந்த லைன் நோட் பண்ணிக்கலாம். அதாவது வியோட செகண்ட் லெஃப்ட்ல ஐ. ஸோ ஃபர்ஸ்ட் செகண்ட் லெஃப்ட்ல ஐ வரும். தென் இந்த லைனை நோட் பண்ணிக்கலாம். ஐக்கும் விக்கும் இன்பிட்வீன் கேப்ல எத்தனை பேர் இருக்காங்களோ அதே தான் எஸ்க்கும் எஃப்க்கும் பிட்வீன் கேப்ல இருப்பாங்க. ஸோ இதுல ஐக்கும் விக்கும் இடையில 1 person இருக்காங்க. ஸோ அதே மாதிரி எஸ்க்கும் எஃப்க்கும் இடையில 1 person தான் இருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த லைனை பார்த்துங்க. விக்கும் எஸ்க்கும் இடையில 4 person இருக்கணும். ஸோ இங்கேயும் நமக்கு 2 பாசிபிலிட்டி வரும். அதாவது வியோட லெஃப்ட் சைடு, வியோட ரைட் சைடு. ஸோ 2 பாசிபிலிட்டி எஸ்க்கு வரலாம். பட் வியோட லெஃப்ட் சைடு 4 person கேப் விட்டு வர்ற எஸ் கேன்சல் பண்ணிக்கலாம். ஏன்னா வியோட லெஃப்ட் சைட்ல எஸ் ஒருவேளை வந்துச்சுன்னா நம்மளால எஃப் பிளேஸ் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா எம்மோட பக்கத்துல தான் எஃப் வருது.
ஸோ வியோட லெஃப்ட் சைடுல எஸ் வர்றதுக்கு பாசிபிலிட்டி கிடையாது. விக்கும் ஐக்கும் இன் பிட்வீன் கேப்ல எத்தனை பேர் இருக்காங்களோ அதே தான் எஸ்ஸுக்கும் எஃப்க்கும் இடையில இருக்கிறத பார்த்தோம். ஸோ அதே நம்பர் ஆஃப் பர்சன் தான் எஸ்ஸுக்கும் எஃப்க்கும் இடையில இருப்பாங்க. நம்ம வியோட லெஃப்ட் சைடுல எஸ் போட்டோம்னா எஃப் எம்முக்கு பக்கத்துல வர்றதால நமக்கு கேப் நிறைய வந்துடும். ஸோ டெஃபினட்டா வியோட ரைட் சைடுல தான் வரணும். ஓகே, ஸோ விக்கு எஸ்ஸுக்கு இடையில 4 பர்சன். ஸோ கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 1 2 3 4. ஸோ எஸ் இந்த இடத்துல வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்ஸோட இமிடியேட் பக்கத்துல எம் வர்றதால ஸோ டெஃபினட்டா இந்த டயக்ராம்லயும் எம் எங்க இருக்கோ அதோட இமிடியேட் லெஃப்ட்ல தான் எஸ் வரணும். ஓகே, ஸோ இந்த லைனை நோட் பண்ணணும். அதே நேரத்தில் எஸ்ஸுக்கும் எஃப்க்கும் இடையில 1% இருக்கிறதை நோட் பண்ணிக்கணும். ஸ்டார்டிங்ல வரைச்ச டயக்ராம்ல இந்த எஸ்ஐயும் எம்ஐயும் ஒரே டைம்ல போட்டு பார்க்கலாம். ஸோ டெஃபினட்டா ஜேயோட இமிடியேட் லெஃப்ட்ல இருக்கிற இந்த எம் கேன்சல் ஆயிரும். ஏன்னா இந்த இடத்துல ஒருவேளை நம்ம எம் பிளேஸ் பண்றதா இருந்தா எம்மோட இமிடியேட் பக்கத்துல எஸ் இங்க பிளேஸ் பண்ண வேண்டியிருக்கும். பட் எஃப்க்கும் எஸ்க்கு இடையில 1% வரல. ஸோ இந்த பாசிபிலிட்டி கேன்சல். சப்போஸ் இந்த இடத்துல நம்ம எம் கன்சிடர் பண்றதா இருந்தா எம்மோட இமிடியேட் லெஃப்ட்ல எஸ் நமக்கு பிளேஸ் பண்ண முடியாது. இந்த இடத்துல நாம எம் கன்சிடர் பண்றதா இருந்தா எம்மோட இமிடியேட் லெஃப்ட்ல எஸ் வரும். ஸோ எஸ்ஸுக்கும் எஃப்க்கும் இடையில 2% வந்துருவாங்க. ஓகே, இது பாசிபிள் கிடையாது. ஸோ டெஃபினட்டா எம் இந்த இடத்துல தான் இருக்கணும். அதாவது எஃப்ஓட இமிடியேட் லெஃப்ட்ல எம் இருக்கணும், எம்மோட இமிடியேட் லெஃப்ட்ல எஸ் இருக்கணும். ஓகே, விக்கும் எஸ்ஸுக்கும் இடையில இன் பிட்வீன் கேப்ல 4% இருக்கணும். ஸோ எஸ்ஸோட பொசிஷன் அதோட லெஃப்ட் சைட்ல 1 2 3 4 இந்த இடத்துல வி பிளேஸ் பண்ணிக்கலாம். தென் வியோட லெஃப்ட் சைட்ல செகண்ட் பிளேஸ்ல ஐ, ஃபர்ஸ்ட் செகண்ட் பிளேஸ்ல ஐ பிளேஸ் பண்ணிக்கலாம். வியோட இமிடியேட் ரைட் சைட்ல கே, ஸோ கே இந்த இடத்துல போட்டுக்கலாம். தென் எம்முக்கும் கேக்கும் இடையில 4%. ஸோ 1 2 3 4. ஸோ இது ஆட்டோமேட்டிக்காவே கரெக்டா வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட் டோட்டல் கவுண்ட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா கொஸ்டின்ல மேக்ஸிமம் பாசிபிள் நம்பர்ஸ் ஆர் 14 சொல்லியிருக்காங்க. ஸோ கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. ஸோ 13 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ கடைசியா ஒரு லைன் கூட இருக்கு. தேர் ஆர் ஈக்குவல் நம்பர் ஆஃப் பர்சன் சிட்டிங் டு லெஃப்ட் அண்ட் ரைட் ஆஃப் இசட். அதாவது இசட்டோட லெஃப்டும் ரைட்டும் ஈக்குவல் நம்பர்ஸ் இருக்கணும். அப்படின்னா இசட் டெஃபினட்டா சென்டர் பொசிஷன்ல உட்காந்துருக்கணும். ஸோ சென்டர் பொசிஷன்னா டோட்டல் 13% மீன்ஸ் லெஃப்ட் சைடு 6 ரைட் சைடு 6. ஸோ சென்டர் பொசிஷன்ல இசட். ஓகே, ஸோ கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6. ஸோ எஸ்ஸோட இமிடியேட் லெஃப்ட்ல இசட் வரும். இதுதான் ரைட் ஆன்சர். 8 people A to H are sitting on a square table such that 4 of them sitting at the side of the table and 4 of them are sitting at the corner, but not necessarily in the same order. 4 of them are facing towards center and 4 of them facing away from the center. So first line, C is sitting second to right of the D and both of them are facing towards the same direction. Then B, who is facing towards the center, is sitting immediate left of D. Then D, who is sitting at the corner. இதுல டி வந்துட்டு கார்னர்ல உட்காந்துருக்கணும். ஆனா டியோட டைரக்ஷன் நமக்கு தெரியாது. ஸோ இந்த லைனை வச்சு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதாவது பி ஹூ இஸ் ஃபேசிங் டுவோர்ட்ஸ் த சென்டர் இஸ் சிட்டிங் இமிடியேட் லெஃப்ட் ஆஃப் டி, டி ஹூ இஸ் சிட்டிங் அட் த கார்னர். ஓகே, ஸோ இதுல டி கார்னர்ல உட்காந்துருக்கணும். டியோட இமிடியேட் லெஃப்ட் பக்கம் பி உட்காந்துருக்கணும். அப்படி பார்க்கும்போது நமக்கு பிக்கு 2 பாசிபிலிட்டி வரும். ஏன்னா டியோட டைரக்ஷன் இன்சைடா அவுட் சைடாங்கிறது தெரியாது. ஸோ சப்போஸ் டி இன்சைடா பார்த்துருந்தாங்கன்னா பி இந்த பக்கம் வரும். சப்போஸ் டி அவுட் சைட பார்த்து உட்காந்தாங்கன்னா பி இந்த பக்கம் வரும். பட் எப்படி இருந்தாலும் பியோட டைரக்ஷனுங்கிறது பி இஸ் ஃபேசிங் சென்டர். ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டி பி சப்போஸ் அவுட் சைட பார்த்துருக்காங்கன்னா பி இந்த பிளேஸ்ல வரும். ஸோ பி ஃபேசிங் இன்சைட். தென் நெக்ஸ்ட் லைன், இ இஸ் சிட்டிங் இமிடியேட் லெஃப்ட் ஆஃப் ஹெச் அண்ட் பி. அதாவது இ ஹெச் அண்ட் பியோட இமிடியேட் லெஃப்டா இருக்கணும். ஸோ இந்த பொசிஷன்ல பியோட இமிடியேட் லெஃப்ட்ல ஆல்ரெடி டி இருக்கு. ஸோ இ பிளேஸ் பண்றதுக்கு முடியாது. ஸோ இந்த பாசிபிலிட்டி கேன்சல். ஸோ டெஃபினட்டா டி சென்டர் பார்த்துருக்காங்க. ஸோ டியோட இமிடியேட் லெஃப்ட்ல பி, பி ஆல்சோ ஃபேசிங் சென்டர். இப்போ இ இஸ் சிட்டிங் இமிடியேட் லெஃப்ட் ஆஃப் ஹெச் அண்ட் பினா பியோட இமிடியேட் லெஃப்ட்ல இ, ஆல்சோ ஹெச்சோட இமிடியேட் லெஃப்ட்லயும் இ வரணும். ஸோ ஹெச் பார்த்தீங்கன்னா அவுட் சைட் த சென்டர். ஸோ அப்படின்னா தான் பிக்கும் ஹெச்சுக்கும் இமிடியேட் லெஃப்ட்ல இ இருப்பாங்க. நெக்ஸ்ட் லைன், ஏ ஹூ இஸ் ஏ நெய்பர் ஆஃப் ஹெச். அதாவது ஹெச்சோட இமிடியேட் நெய்பர் ஏ. தென் நெக்ஸ்ட் லைன், A and G are sitting immediate left of each other. So ஏயும் ஜியும் பக்கத்துல உட்காந்துருக்காங்க. அதே நேரத்துல இமிடியேட் லெஃப்ட் ஆஃப் ஈச் அதர். ஸோ ஏ ஆல்ரெடி சென்டர் பார்த்துருக்காங்க. ஸோ ஜி வெளியே பார்த்து உட்காந்ததான் இவங்க 2 பேரும் இமிடியேட் லெஃப்ட் டு ஈச் அதரா இருப்பாங்க. தென் ஒன்லி 2 persons are sit between F and E when counted from the right of F. ஸோ எஃபோட ரைட் சைட்ல பார்க்கும்போது ஈக்கும் எஃப்க்கும் இடையில 2% இருக்கணும். அப்படி பார்க்கும்போது எஃபோட பொசிஷன் இந்த இடத்துல போட்டுக்கலாம். ஸோ எஃபோட ரைட் சைட்ல கவுண்ட் பண்ணும்போது தான் 2% இருக்கணும். அப்படின்னா எஃப் அவுட் சைடு தான் சென்டர் பார்த்துருந்தா தான் மட்டும் முடியும். ஓகே,
ஸோ சி இஸ் சிட்டிங் செகண்ட் டு ரைட் ஆஃப் டி. ஸோ டி சென்டர் பார்த்துருக்காங்க. ஸோ அவங்களோட செகண்ட் ரைட்னு பார்க்கும்போது இந்த இடத்துல சி இருக்கணும். அண்ட் போத் ஆஃப் தம் ஆர் ஃபேசிங் டுவர்ட்ஸ் த சேம் டைரக்ஷன். ஸோ ரெண்டு பேரும் சேம் டைரக்ஷன். ஸோ டி சென்டர் அப்படின்னா சியும் சென்டரை பார்த்து தான் உட்காந்துருப்பாங்க. ஸோ ஸ்டார்டிங்ல நமக்கு ஒரு ஹிண்ட் கொடுத்துருந்தாங்க. அதாவது 4 ஆஃப் தம் ஆர் ஃபேசிங் டுவர்ட்ஸ் த சென்டர் அண்ட் 4 ஆஃப் தம் ஃபேசிங் அவே ஃப்ரம் த சென்டர் ஆஃப் த டேபிள். ஸோ 4% இன்சைட், 4% அவுட் சைட். ஸோ ஆல்ரெடி டி, சி, ஏ அண்ட் பி இவங்க 4 பேரும் இன்சைடா பார்த்துருக்காங்க. ஸோ இதுல அவுட் சைட்ல பாத்தீங்கன்னா எஃப், ஜி, ஹெச் அண்ட் இ. ஓகே. ஸோ டோட்டலா 4% இன்சைட், 4% அவுட் சைட். ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர்.